Hi viewers, welcome to Sri Akshaya's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இப்போ வீட்டில் வந்து வாழைப்பழம்லாம் மிச்சமாயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாம ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். நீங்களே இதோட டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. அந்த அளவு ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்லை நாட்டு சர்க்கரையோட ஸ்வீட்னஸும் இந்த நெய்யோட ரிச் டெக்ஸ்சரும் பனானாவோட நேச்சுரல் ஃப்ளேவரும் மூணு ஒன்று சேரும் போது அதோட மனமும் சரி ருசியும் சரி வேற லெவல்ல இருக்கும். வாயில வச்சோடனே நல்ல கரையிற மாதிரியான ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பனானா அல்வா தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பனானா அல்வா பண்றதுக்கு நம்ம வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த பழமா இருந்தா எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கற்பூரவள்ளி தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஃபுல்லாமே நான் எடுத்துக்கல. இதுல இருந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 பழம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் நேந்திர பழத்தில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பட் நான் இன்னைக்கு வந்து கற்பூரவள்ளி வாழைப்பழத்தில் தான் செஞ்சுருக்கேன். நான் வந்து ஒரு 5லேருந்து 6 பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு அதில் ஒரு கையளவு முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பனானா பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த நெய்யிலே நல்லா வதக்கி விடணும். அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்து வந்துடும் இந்த பனானா. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி இது நல்லா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா வெந்துடும் இந்த பனானா அந்த நெய்யிலே வதக்குறப்போ. நல்லா கைவிடாம கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் நல்லாவே கெட்டியாயிடுச்சு. பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், பனானா வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பனானாவும் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒன்று போல சுருண்டு வருது. இப்போ இந்த டைம்ல நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் அல்லது வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் அதை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த வாழைப்பழத்தோட ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த டைம்ல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது பேன்ல வந்து கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா சுருண்டு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா சுருண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி, அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்மளுக்கு ரொம்ப அதிகமான பொருளும் தேவைப்படாது. வெறும் பனானாவும் நாட்டு சர்க்கரையும் தான். ரொம்ப ஒரு 15 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம்.
டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 3.5 ஸ்பூன், நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் கூட வச்சுக்கலாமே, அவ்வளவுதான் ஆயிருக்கு. இப்போ பாருங்க நல்லா சுருண்டு வரும். டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க நெய் எல்லாமே அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம நெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நீங்க அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லை பீஸ் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்னாலும் நீங்க அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நல்லா ஆற வைக்கணும். நான் இன்னைக்கு ஒரு பவுல்ல நல்லா கீ தடவி வச்சிருக்கேன். அதுல நம்ம அல்வாவை சேர்த்துட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது வந்து நல்லா கம்ப்ளீட்டா கூல் ஆகணும். ஒரு 1 hour கிட்ட நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்க அல்வாவோட டெக்ஸ்சர் எந்த அளவு நல்லா சூப்பரா நல்ல கிளாஸியா இருக்குன்னு. டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க நம்மளோட அல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டலை, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்போ இதை நமக்கு ஏற்ற மாதிரியான ஷேப்ல கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்களே சொல்வீங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.